நிவி ஆம்லா ஜூஸ் ஜாலி டூர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நெல்லிக்கனி சாறு பழங்களோ 11. நீ ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லுவா. நான் நிவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற முழு பழங்களை தெரிஞ்சுக்க கால் பண்ணி 9626257555. பழங்களோ 11. பொதிகையின் ஜாலி டூர். இன்னைக்கு நம்ம ஜாலி டூர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பிளேஸ்ல ஆரம்பிட்டு இருக்கோம். பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியான ரொம்ப அழகான ஒரு பசுமையான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தென்னைமரம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வயல்வெளி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆற்று பகுதி அப்படின்னு ரொம்ப கலர்ஃபுல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பொள்ளாச்சி. இந்த பொள்ளாச்சிக்கு அப்படின்னு சொல்லும்போது உலகத்திலேயே நிறைய சிறப்புகள் இருக்கு. என்ன சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உற்பத்தியாகக்கூடிய தேங்காயை தான் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தேங்காய் நார் இதெல்லாம் வச்சு நிறைய பொருட்களை எல்லாம் தயாரித்து இந்தியா முழுவதும் மட்டும் இல்ல உலகில் உள்ள பல பகுதிகளுக்கும் எடுத்து செல்றாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்தபடியா இங்கதான் திரைப்பட ஷூட்டிங் எல்லாம் அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பகுதி தான் இந்த பொள்ளாச்சி. இந்த பொள்ளாச்சியினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம நிறைய இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற பகுதி பாத்துட்டீங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து ஆனமலை போகக்கூடிய வழியில போயிட்டு இருக்கோம். இந்த பகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஒரு பசுமை வாய்ந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா இது அம்பராம்பாளையம் ஆறை ஒட்டிதான் இந்த பகுதி எல்லாமே அமைஞ்சிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா முழுக்க விவசாயம் மட்டுமே அவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆனமலை அப்படின்னு சொல்லும் பொழுது வசதி பெற்ற மாசாணியம்மன் கோவில் இருக்கு. அதை சுற்றுப்பகுதி அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு சின்ன ஒரு ஆறு கூட இருக்குது. இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு ஆனமலையில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம போயிட்டா சேத்துமடை அப்படிங்கிற ஒரு பிளேஸ அடையிறோம். அந்த சேத்துமடையில ஒரு 10ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம மலை வழியாக அதாவது ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி கூட போனோம் அப்படின்னா அங்க டாப் ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த டாப் ஸ்லிப் பகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு ஃபேமஸ் டூரிசம் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா சேத்துமடை. சேத்துமடை அப்படிங்கிற ஒரு கிராமம் டாப் ஸ்லிப்பினுடைய அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஒரு பகுதியிலிருந்து ஒரு லெப்ட் ஹேண்ட் சைட் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இந்த கரடுமுரடான பாதையை தான் இப்ப நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த கரடுமுரடான பாதைக்கு இடதுபுறமும் சரி வலதுபுறமும் சரி 2 பக்கமும் விவசாயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு பாறை. இந்த பாறையை தாண்டிதான் அதாவது தண்ணீர் அதிகமா டேம்ல இருந்து திறந்து விடப்படும் பொழுதும் ஆத்துல இருந்து வரும் பொழுதும் இந்த பகுதியில தான் தண்ணீர் வழிஞ்சு போகும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த பாறையை தாண்டிதான் இப்ப நம்ம கடந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா எந்த பகுதிக்கு போக போறோம் என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸான விஷயம். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.
இப்ப நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு. இந்த ஒரு தோப்பினுடைய அழகு நான் சொல்றதை விட நீங்க பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா 2 பக்கம் அழகான தோப்பு, அதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு வண்டி, அதாவது கார் போற மாதிரி ஒரு அழகான ஒரு பாதை. இந்த பாதையில இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காட்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம நகரங்கள்ல வந்து இந்த மாதிரி காட்சிகளை வந்து நம்ம பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. அதுவும் வந்து குறிப்பா சொன்னோம் அப்படின்னா சினிமால மட்டும்தான் வந்து இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்ப்போம். ஆனா அந்த மாதிரி பசுமை வாய்ந்த பகுதிக்கு தான் இப்ப நம்ம நேரடியா போயிட்டு இருக்கோம் நம்ம பொதிகை டிவியோட ஜாலி டூர்ல. ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் சேர்த்து சொல்லவா, நான் நிவியோட ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறேன். இதால கிடைக்கிற 100 பழங்களை தெரிஞ்சுக்க கால் பண்ணு 9626257555. நிவி நெல்லிக்கனி சாறு ஒன்று, பழங்களோ 100. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம பொதிகை டிவியோட ஜாலி டூர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஜாலி டூர் ஸ்பாட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான சூப்பரான கலக்கலான ஸ்பாட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சேத்துமடை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படியே நம்ம காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி வரும்போது இது ஒரு அழகா ஒரு ரிவர் போயிட்டு இருக்குது. அது ஒரு ரிவர் அப்படின்னு சொல்லும்போது 2 பக்கம் பாத்தீங்கன்னா தென்னை மரம், அந்த தென்னை மரத்துக்கு நடுவுல ஒரு சூப்பரான ஒரு ரிவர். நந்தினி, இந்த ரிவரை பார்க்கும்போது இந்த பசங்க எல்லாம் குளிக்கிறத பார்க்கும்போது என்ன தோணுது? சோ எனக்கே வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு தோணுது. பட் நான் சின்ன பிள்ளைல இல்ல அப்ப விழுந்து விளையாடுறதுக்கு, அதனால வந்து நீங்க விளையாட முடியல. ரொம்ப ஃபீல் பண்றேன். எல்லாருமே வந்து கண்டிப்பா இதுல வந்து விளையாடலாம். அதுக்கான ஸ்பாட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஜாலி டூர்ல வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டவுன்ல இல்ல நகரத்துல எந்த ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டில கூட நம்ம ஒரு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல வந்து தங்கினாலும் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆறுக்கு பக்கத்துல இந்த ஒரு பாறை எல்லாம் இருக்கு. இந்த பாறையை கடந்துதான் இப்ப நம்ம வந்து அங்க பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு அழகான வீடு. இங்கிருந்து பார்க்கும் பொழுது ஒரு கிராமத்து லொகேஷன்ல வந்து இந்த வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு தான் போறோம். அந்த வீடு தான் இன்னைக்கு என்னென்ன மேட்டர் இருக்கு, அங்க என்னென்ன தகவல்கள் இருக்கு, அங்க என்னென்னலாம் சொல்ல போறாங்க, அங்க எப்படி எல்லாம் தங்கலாம், ஸ்டே பண்ணலாம், இன்னும் பல விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். வாங்க. இந்த பாறையில இருந்து பாத்தீங்கன்னா நான் நடந்து போதுதான் நம்ம நந்தினிதான் வந்து வர முடியல. ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரபு. எப்படி நீங்க நடந்து வந்தீங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, நான் வந்து ஸ்பீடா நடந்து வந்துட்டேன். நந்தினி வந்து ஸ்லோவா வந்துட்டாங்க. என்ன பரவாயில்ல. இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்பாட் இந்த ஒரு அழகான வீட்டை பார்க்கும்போது என்ன தோணுது? இன்னும் ஒரு சினிமா ஷூட்ல செட்டு போட்ட மாதிரி இருக்கு. சினிமா ஷூட்ல செட்டு போட்ட மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பழைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம், இல்லைன்னா நம்ம புக்ல எல்லாம் பார்த்திருப்போம். முன்னொரு காலத்தில் கொங்கு நாட்டில் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு மேகசின்ல பார்த்து இந்த வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்கும். தூணுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் படிச்சுட்டு ஒரு தாத்தா உட்கார்ந்து இருப்பாரு. உட்கார்ந்து பக்கத்துல போய் பார்க்கும்போது தாத்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அப்படியே ஒரு பெரிய ஹிஸ்டரி எல்லாம் ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம்.
ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்களே வந்து ஒரு 10 நிமிஷத்துலயே வந்து எங்களால வந்து மெயின் பண்ணோம். சரி சரி சரி. இந்த ஒரு ஸ்பாட் பேர் என்ன வச்சிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாய சுற்றுலா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது முதல்லயே வந்து ராஜஸ்தான்லயும் திருநெல்வேலியும் ஆரம்பிச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இந்த விவசாய சுற்றுலா இந்த இடத்துல நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அர்பன் செக்டர்ல இந்த நகர்ப்புற மக்கள் வந்து எல்லாமே மாறிட்டாங்க. எப்படி நடந்ததுன்னா, தங்களுடைய உழைப்பு வந்து விவசாயத்திலிருந்து இருந்தாலும் கூட அந்த பாட்டம் எல்லாருமே விவசாயி. நானும் முன்னாடி நம்ம பாட்டம் தோட்டம் எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் விவசாயத்தை விட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அக்ரி டூரிசம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தீங்க. பொதுவா நீங்க சொல்றது வந்து கரெக்டா. இன்னைக்கு வரக்கூடிய இளம் சந்ததியர்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் யாரு, நம்ம முன்னோர்கள் செஞ்ச தொழில் என்ன, விவசாயத்தினுடைய மேம்பாடுகள் என்ன, எப்படி எல்லாம் விவசாயத்தை பேணி காமிச்சிருந்தாங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து யாருக்குமே தெரியதில்லை. அதை வந்து நீங்க புகுத்தணும், எந்த கால இளைஞர்களுக்கு புகுத்தணும் அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். இப்ப உங்க வீட்டை பார்த்ததுமே வந்து நான் பழைய ஸ்டைல் நினைக்கிறேன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பர்னிச்சர் எல்லாமே கூட இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. வந்து மூங்கில் தான் பண்ணிருக்குதுங்க. இதெல்லாம் வந்து மூங்கில் உதவி கிடைக்குதுங்க. அதனால பர்னிச்சர் இதெல்லாம் வெளியே போக வேண்டியதில்லை. வெளியே போகாம இதெல்லாம் வந்து ஈஸியா வெளியே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூட ஃபிளவர் வாஷ். ஃபிளவர் வாஷ் இது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, மிச்சம் இருக்கிற மூங்கில் இருக்குது இல்லைங்களா, அதுல பண்ற மூங்கில்ல அந்த மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாங்க. என்ன இப்படி எல்லாம் பண்ணலாம் இல்லைங்களா? இதெல்லாம் யாரு வேணாலும் பண்ணலாம். பர்னிச்சர் ஷாப்ல நம்ம உடன் பாலிஷ் போட்டு அந்த மாதிரி குஷன் எல்லாம் வச்சு பண்ணிருப்பாங்க. மூங்கல் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொன்ன கான்செப்ட் அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது ரொம்ப புரியுது. இப்போ வந்து நம்ம ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்துருக்கோம். ரிசப்ஷன் ஹால்ல வந்து நம்ம வரவேற்பதற்காக ஒரு டேபிள் போட்டுருக்காங்க, ஒரு டீபாய் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள போக போறோம். இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ரூம்குள்ள போக போறோம். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம்.